வணக்கம்ங்க. நாளைக்கு தீபாவளி பண்டிகை. எனது கணவர் ஞாபகம் வந்துட்டுது. அவருக்கு அது வேணும், இது வேணும், இது குறையா இருக்குது, அது குறையா இருக்குது, இந்த பலகாரம் ஏன் சுடலை, சுழியன் சேர்த்துட்டியா, பூரணம் சேர்த்துட்டியா, எதையும் மறந்துடாத, எல்லாத்தையும் ஒன்று விடாத பலகாரம் எல்லாத்தையும் சுடு, எதுவும் குறை இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு திருப்தியாக செய்வேங்க. இப்போ பேர பசங்களுக்காக செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் மனசு மட்டும் அவர் இல்லையே, அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வாழ்க்கையில் எனக்கு ஏமாற்றம், தோல்வி இதெல்லாம் தாங்க அதிகமாக சந்திச்சிருக்கேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இருக்க தான் செய்யும். ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் கிடைக்கும்னு நினைப்பேன், ஆனால் கிடைக்காது. ஏமாற்றம் தாங்க அதிகம். ஏமாற்றம் மட்டுமே நான் வாழ்க்கையில் சந்தித்தது. அதே போல் என் கணவர் என்ன கரெக்டாக 40 வயசுக்கெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாருங்க. அவர் ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். ஒவ்வொரு தீபாவளி வரும்போதும் அவருடைய ஞாபகங்கள் தான். மற்ற நாள்லேயும் எனி டைம் ஞாபகம் தான், இருந்தாலும் தீபாவளி ஸ்பெஷலாக அவர் நினைவுகள் வருதுங்க. அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து செய்வேன். இப்போ மற்றவங்களுக்காக செய்கிறேன். இருந்தாலும் எனக்கு அவருக்கு செய்கிற மாதிரி ஒரு மன திருப்தியோ சந்தோஷமோ எந்த தீபாவளி இருந்தது இல்லைங்க. அதுலேருந்து அவர் இறந்த மறு வருஷத்துலேருந்தே நான் தீபாவளியை கொண்டாடுறதே கிடையாது. மற்றவங்களுக்கு உதவி செய்வேன், வேலை செய்வேன், எல்லாம் பலகார பட்சணம்லாம் பண்ணுவேன். இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு புது துணி கட்ட மாட்டேன். அவர் இல்லாமல் முதல் ஒரு சரம் வச்சு என்னை வெடிக்க சொல்லி சந்தோஷப்படுவார். என்னை முதல்ல குளிச்சுட்டு துணி கட்ட சொல்லுவார். நமக்குன்னு உரிய மனுஷன் இல்லை. பசங்க இல்லாமல் நம்மளை நினைக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு நிறைய வேதனைகள், துக்கங்கள் தொண்டையை அடைக்குது. இதோட என் பேச்சை நிறுத்திக்கிறேன்.